Praise the Lord. தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். செய்தியின் தலைப்பு மனக்கசப்பு உள்ளவர்களாய் இராதேயுங்கள். செய்தி அளிப்பவர் பிஷப் டாக்டர் ஜே மகேஷையா அவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கீழ்காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளே, வேதத்தை படிக்கும்போது வேதத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நமக்கு நிறைய விஷயங்களை புரிந்து இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ளாதபடிக்கு நிறைய பேர் நம்ம எதோ படிக்கிறேன், எனக்கு சரியாக புரியலைங்கய்யா. எவ்வளோ நாள் தான் புரியாமல் இருப்பீங்க? நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறவங்கள பாருங்கள், புரியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் மார்க்கு எடுக்க முடியாது, மக்கானோன்னா காணப்படுவான். இப்போ என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸு எங்கே கொண்டு போவாங்க? டியூஷனுக்கு கொண்டு போவாங்க. அப்போ டியூஷன் சேர்க்கறது எதுக்காகனா, என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் மகன் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்ப்பது. அப்போ உலகப்பிரமான படிப்புக்கு ஒரு டியூஷனு படிக்க ஸ்கூலில் வரலன்னா டியூஷனுக்கு போய் கற்றுக்கின்னு வீட்டில் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறீங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசனம் தெரியவில்லை, ஒரு காரியங்கள் புரியவில்லை, எங்கே டியூஷனுக்கு போகிறீங்க? நீங்கள் டியூஷன்லாம் போகிறது கிடையாது. டியூஷனுக்கு போகவே மாட்டேன், போதும் நான் அதிகமாக ஒரு நாள் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்தால் போதுங்க, இப்படி வாழக்கூடியவங்களா இருக்குங்க. நல்லா கவனிங்க, வேதத்தை படிக்கணுங்க. தெரியலையா, தெரிந்தவங்களோடு போய் உட்காந்து கற்றுக்கொண்டவங்களோடு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி இந்த வார்த்தைகள்லாம் அப்படி சொல்லியிருக்குது, இதை நான் எப்படி அறிந்து கொள்வது, இதை எப்படி பண்ணணும், ஏன் அதை அறிந்து கொள்ளணும்? உலகப்பிரமான படிப்பு படிக்கலனா என் வாழ்க்கை நாசியாவது போல் இப்படிப்பட்ட பைபிளை நான் படிக்கலைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒன்றுமில்லாமல் போவேன், பரலோகத்தை இழந்து போவேன். பரலோக ராஜ்யம். இயேசு இந்த பூமியிலே யூதர்களுக்கு ராஜாவாய் வந்தார். அந்த ராஜாவாய் வந்திருக்கிறவளை எந்த கூட்டத்துக்கு ராஜா வந்தாரோ அந்த கூட்டம் ஏற்றுக்கொள்ள அச்சுட்டர் எருசலேமை பார்த்து, எருசலேமே எத்தனையோ முறை என்ன பண்ண உன்னை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன். கோழி என்ன பண்ணும், குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் அவங்கள கூட்டி சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனால் நீங்களும் என்ன பண்ணல, அப்படி வர மாட்டீங்க. இப்படி தான் நிறைய பேருடைய காரியங்கள், நிறைய விஷயங்கள் மாறிப்போச்சு. இன்றைக்கும் அவங்க ஏன்னா சத்தியம் சரியாக அவங்களுக்குள்ளே இல்லாததுனால, மேசி அப்படி வருவார் என்பது தெரியாததுனால அவங்க புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் கூட சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் பாருங்கள், இன்றைக்கி நிறைய காரணம் நம்ம கற்றுக் கொடுத்தாலும் அநேக நேரங்களில் ஒரு கசப்போடு வாழ்கிற ஒரு மனிதனாய் வாழ்கிறோம். ஒரு குடும்பத்தில் கசப்பு, ஒருவரோடு பழகுறோம் என்று சொன்னால் ஒரு வேலை சங்கத்தில் கசப்போடு பழகுறோம். அவனுக்கு ஒரு உயர்வா, அவன் என்ன செஞ்சுட்டா அவனுக்கு மட்டும் உயர கொடுக்குறாங்க. இந்த பக்கம் கேட்டு இப்போ அந்த பக்கம் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு விரோதமாய் புலம்பிக் கொண்டு கசப்புகளை விதைத்து கொண்டிருக்கிறோம், கசப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கசப்பு உனக்குள்ளே இருக்குமானால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆகாரத்தில் கொஞ்சம் கசப்பு அந்த சாப்பிடுவேன், அதை தூக்கி ஓரம் கட்டு போயிடுவேன். இந்த ஆகாரம் எனக்கு வேண்டாம், இதை நான் சாப்பிட மாட்டேன். என்னன்னா கசப்பாக இருக்குங்க. மற்ற காரியங்களை பாருங்கள், ஒரு குழம்பு மற்ற காரியங்களும் ஏதாவதுன்னா கசப்புன்னா ஓரங்கட்டுருவோம். இப்படி இவைகளை ஓரங்கட்ட தெரிந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கசப்பாகவே மாறிக்கொண்டிருக்கீங்களே, இந்த கசப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கீங்களே, இந்த கசப்புள்ள ஒரு வாழ்க்கையை அவங்கள வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே, உங்களோடு யாருன்னா பழகுவார்களா, உங்களோடு இருப்பார்களா? இன்றைக்கி தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்று காமிச்சா கூட ஐயோ அது பார்த்தோன்னே இப்போ என்ன சொல்லும் பாரு அப்படின்னா, ஏன்னா கசப்பு அவங்களுக்குள்ளே இருப்பதுனால அதை பார்த்தோன்னே வேறு விதமாய் சொல்லுவார்கள். அவங்களுக்குள்ள கசப்பு வளர்ந்து போய் பெரிதாய் காணப்படும். இந்த கசந்து போன ஒரு காரியங்களை மனிதர்கள் விரும்பாதபடிக்கு இந்த கசப்பான தண்ணீர் நான் எப்படி குடிப்பேன்? அப்போ பாருங்க, ஒரு மரத்தை வெட்டி அந்த கசப்பு மதுரமாய் மாறும்போது அவர்கள் குடித்து கொண்டிருக்காங்க. உன் கூட பழகுறவங்க நீ கசப்போடு இருந்தால் அவங்க கூட எப்படி பழகுவாங்க, உங்க கூட எப்படி நாட்கள் செலவழிப்பாங்க? இன்னைக்கு வேதத்தில் அழகாக சொல்லிருக்கு, எபேசியர் 4:31, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நல்லா கவனிங்க, வேதம் அழகாக சொல்லு, சகலவிதமான கசப்பும் கோபமும். ஃபஸ்ட்டு கசப்பு தான் வந்து நிற்குது. கோபம், மூர்க்கம், கவனிச்சிங்களா, கூக்குரல், கவனிச்சிங்களா, இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாத்துக்கும் தலையாதுன்னா கசப்பு. கசப்பு ஒன்று இருந்தால் போதுங்க, எல்லாமே வந்துடும் அவனுக்குள்ள. அவனுக்குள்ள மூர்க்கம் அதுக்கு காரணமாக மாறிடும், துர்குணம் உள்ளவனாக மாறிடுவான்.
கூக்குரில் இருடுவான். ஏன்டா அப்படி கத்துற? கசப்புங்க அவங்க மேலே. அவனை ஏன் கூப்பிட்டீங்க? அவன் ஏன் வந்தான் சொல்லு. கோபங்க அவன் எல்லாம் கலந்து வரும். இந்த கசப்பை ஒரு மனிதன் என்ன பண்ணுமா, இப்படியாப்பட்ட துர்க்குணங்களை உங்களை விட்டு நீங்கினோம்னா நீங்கள் கடந்து உங்களை விட்டு போயிடணும். அது ஒன்றும் இல்லை. ஒரு மீனை பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா அது கசப்பு தன்மை இருக்கதா இருக்கக்கூடாது. அது நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுவாங்க. ஒரு சில பொருட்களிலே ஒரு கசப்பு தன்மை உள்ளதை பாருங்கள், உடனே அதை சரி பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க. ஏன்னா அது இருந்தால் சாப்பிட முடியாதுங்க. அது இருந்தால் என்ன பண்ணும், அது வாயிலே வைக்க முடியாதுங்க. அப்போ அந்த கசப்புள்ளதை எப்படி விளக்குகிறார்களோ அதுபோல் உன் வாழ்க்கையில் கசப்பை நீ விளக்க வேண்டும். இந்த கசப்பை விளக்கத்தக்கதாக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு இல்லைங்க நான் அப்படியே வாழ்ந்து பழகிட்டேங்க, அது மாறவே மாட்டேங்குதுங்க இப்படி சொன்னீங்கன்னா கடைசியில் பரலோகத்துக்கு போகவே முடியாது. கசப்புள்ளவன் பரலோகத்தில் போகவே முடியாது. இந்த கசப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவன் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானங்களை அடைய முடியாதபடிக்கு அவர்கள் கசப்போடே வாழ்ந்து கசப்போடவே இருந்து கசப்போடவே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கசப்பு இருக்குமானால், யார் பேர்னாலும் கசப்பு இருக்குமானால் அதை இன்றைக்கி மாற்றிக்கொள் சொல்கிறாரு. நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களில் இப்படி ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தால் கூட நான் கரெக்டாங்க, சத்தியம்லாம் கரெக்ட் தான், என்னால் மாத்திரம் வாழ முடியல. தேவன் சொல்வார், கரெக்ட் தான்ப்பா, என்னால் மாத்திரம் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு. நீ எங்கே போவ? எங்கே போய் முடிய போகுது? தேவனை ரட்சித்த நோக்கம் அநேகர் செய்ய மாட்டார்கள். என் பிள்ளை செய்யக்கூடியவனாக இருப்பான், என் பிள்ளை அதை செய்வான் என்று உன்னை பார்த்து வார்த்தைகள் புறப்பட்டு வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணதில்ல, செய்ய முடியல, செய்ய தெரியல, செய்ய மாட்டேன் இப்படி உட்காந்துங்கிறது. நிறைய பேரால் செய்ய முடியாமல் செய்ய தெரியாமல் தங்கள் வாழ்க்கையை அப்படி கெடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்களோ உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு உகந்ததாய் மாற்றிக்கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் போது தான் உங்களுக்குள்ள காணப்படுற கசப்புகள், அந்த கசப்பை எப்படி சொல்ற, சகல விதமான எல்லா காரியங்களும் உள்ள எல்லா கசப்புகளையும் நீங்கள் எழுப்பது விளக்க வேண்டும். எதெல்லாம் நீங்கள் கசப்பாக இருக்கீங்க, எந்தெந்த விஷயங்களில் கசப்பாக இருக்கீங்க, எனக்கு இப்படி ஒரு இதுங்க, இந்த காலத்தில் இருக்கு, அந்த காலம் எதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் விளக்கி நீக்கி உன்னை விட்டு நீக்கிடு. வேணாம், இதெல்லாம் வேணாம். எப்படி ஒரு சில காரியங்கள் செல்லியா தூக்கி வெளியே போட்டுறீங்களோ, பெருக்கி தள்ளிடுறீங்களோ, அதே போல் உனக்குள்ள காணப்படுற சகலவிதமான கசப்புகளை வெளியே தரது. அப்படி வெளியே தரத்தும் போது தான் உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைமையில் அடைய முடியும். அதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். எபிரேயரில் எடுத்துக்கொள்ளும் போது 12:15 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். கவனிங்க, இப்போ அநேகர் எங்கே தீட்டுப்படுறாங்க? அநேகர் தீட்டுப்படுவதற்கான காரணம் என்ன? தேவனுடைய கிருபையை ஒரு மனிதன் இழந்து போவதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள கசப்பு இருக்கிறது. கசப்பான வேர் முளைக்கும். ஆனால் கசப்பை நீ விட 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 அது வேர் விட்டுரும், அது உள்ளே போயிடும். இந்த கசப்பான வேர் உள்ள மலைக்க நீங்கள் நல்லா தெரிஞ்சினோம், தேவ கிருபை இழந்து போயிடுவேன். அது உனக்கு கிடைக்காது. எனக்கு தாங்க கொடுத்தாங்க, ஆனால் என் கைக்கு வந்து சேரலைங்க, எனக்கு அது நடக்கலைங்க, என் தேவைகளை சந்திக்கப்படல. காரணம் என்ன? யோசிக்கணும். கசப்பான வேர் உனக்குள்ள முளைத்ததுனால, இந்த கசப்பான வேர் உனக்குள்ள இருப்பதுனால என்ன நடக்குது தெரியுமா? உன் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை இழந்து போகிறீர்கள். இந்த தேவ கிருபை இழந்து போனவர்கள் ஒரு நாள் மழை வருகிறது, எல்லாம் முழுகி போகிறான், மாண்டு போறாங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபையை பெற்ற நோவா அந்த பிரச்சனைக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மிதந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு மழை வந்தா என்ன, எவ்வளவு தண்ணீர் வந்தா என்ன, அதன் நடுவிலே அவர் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள்
நிறைய நேரங்களில் இந்த வேர் முளைக்கும் போது என்னன்னா, எனக்கு தேவன் இப்படி வைத்த ஒரு கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியாதவனாய் மாறுகிறேன். அந்த கிருபை எனக்கு இல்லாமல் போகிறது. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என் வாழ்க்கை இப்படியாய் மாறுகிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், தேவனுடைய கிருபை இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை கொடுக்கணும், அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ள தகுதி வேணும் என்று சொன்னால் நான் என்ன பண்ண, கசப்பான வேர் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, கசப்பே இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவனாக இருப்பேன். அந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த கிருபை நான் இழந்து போயிருக்கேன்பா. காலை தோறும் கர்த்தர் பண்ணுற ஒரு புதிய கிருபை நான் எழுப்புறேன். ஆனால் காலை தோறும் புதிய கிருபினால் எழுப்புறேன். நேத்தம் பிச்சைக்காரனா இருக்கேன், நேத்தம் கஷ்டப்படுறேன், நேத்தம் வேதனைப்பட்டேன், நேத்தம் துன்பத்தோடு இருந்தேன், நேத்தம் துயரத்தோடு இருந்தேன். இன்னைக்கு ஏன் மாறல? கசப்பு உனக்குள்ளே இருப்பதுனால நேத்தும் கஷ்டப்பட்டேன், அதுக்கு முந்தினாலும் கஷ்டப்பட்டேன், அதுக்கு முன்னாடியும் கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு அந்த கிருபை நீ பெற்றுக்கொள்ள முடியாதனாய் மாறு. அதான் சொல்ற, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைக்கக்கூடாதுன்றார். அப்படிப்பட்ட வேர் முளைக்கும் போது தான் உங்களுக்கு உண்டான கிருபையை நீங்கள் இழந்து போகிறீர்கள். நான் கசப்பாக இருந்தேன், எனக்கு உங்களுக்கு நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்துக்கோ. தேவ கிருபை இழந்து போய்க்கோ. தேவ கிருபை இல்லாமல் வாழு. தேவ கிருபை இல்லைன்னா நீ என்ன வாழ்க்கை வாழ போகிற சொல்லு. உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலைமை அடைய முடியாது. உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஸ்தானங்கள் அடைய முடியாது. ஏனென்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை அந்த கசப்புக்குள்ளே போயிடுச்சு. அந்த கசப்பு நிரந்தரமாச்சு. இன்றைக்கி அது மாறும்படிக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது தெரியுமா? ஆண்டவரே, எனக்குள்ளே கசப்போடு வாழ்ந்து விட்டேன், கசப்பிலே நிறைய நேரம் வாழ்ந்துட்டேன், அது எனக்கு வேறாக முளைச்சிச்சு, நான் அதை வெளியே வரணுன்னா கூட என்னால் வர முடியல, எனக்கு நீங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எச்சரிக்கையாருன்னு சொன்னீங்க. இந்த எச்சரிக்கை நான் இன்னைக்கு கேட்டிருக்கேன். எனக்கு உதவி செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனிடத்தில் முறையிடுவீர்கள் என்று சொன்னால் அவர் இப்பொழுது உங்கள் இதயத்தில் காணப்படுற கசப்பான வேரை பிடுங்கெடுப்பார். அவர் பிடுங்கப்படுமானால், இந்த நாளில் பிடுங்கப்படுமானால் இன்றைக்குரிய தேவ கிருபை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த கிருபை என்ன பண்ணுன்னா உன்னுடைய நிலைமையை மாற்றிடும், உன் சூழ்நிலையை மாற்றிடும். கவனிச்சிங்களா? நேற்று வரைக்கும் அங்கே படுத்து கிடந்தாங்க, 38 வருடமாக இவன் படுத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு இப்படிங்க இவன் எழுந்து நடந்தான். அவனுக்குள்ள இருக்க வேர் பிடுங்கப்படும் போது அவனுக்குண்டான கிருபை அவன் பெற்றுக்கொண்டு சுகத்தோடு எழுந்து நிற்கிறான், பலத்தோடு எழுந்து நிற்கிறான், பல நுள்ளவனாய் மாறுறான், அநேகருக்கு சாட்சியாக இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் கூட அப்படி சாட்சியாக மாறணுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைமை அடையணுமா? நீங்கள் இருக்கிற இடங்களில் இன்றைக்கி சுகத்தோடு வாழ வேண்டுமா? பிரயாசப்பட வேண்டுமா? ஒன்றில் கசப்பு வெளியே போயிட்டோம். இந்த கசப்பு வெளியே போனாலே நீ வேல்யூ உள்ள ஒரு மகனாய் மாறிடலாம், நீ தகுதி உள்ள ஒரு மகளாய் மாறிடலாம். கசப்புகளை வைத்து கொண்டு, கசப்போடு வாழ்ந்து கொண்டு, கசப்புள்ளவளாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதபடிக்கு அவனவன் தன் இதயத்தில் என்ன பண்ணக்கூடாதான்? கசப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. உன் இதயத்துக்குள்ள நீ கசப்புகளை வைத்துக் கொள்வதற்கு தேவன் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய வார்த்தையை, அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கசப்பு வருமானா என்னை மன்னிச்சிருங்க, நான் கசப்போடு வாழ்ந்த நாட்கள் உண்டு, கசப்பு இப்போ கூட எனக்கு இருக்குதான்ற என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்டினா தேவன் இந்த கசப்புலேருந்து வெளியே கொண்டு வருவா. நீங்கள் கசப்புலேருந்து வெளியே வந்து தேவனுக்கு பிரியமாய் மாற முடியும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய சமூகத்தில் என்னை நான் தாழ்த்துகிறேன். நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா கசப்புகளையும் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இப்போது உமக்கு முன்பாக தாழ்மைப்பட்டிருக்காங்களோ அவருடைய கசப்புகளை எடுத்து போட்டு தேவ கிருபை இழந்து போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. இனி வரும் நாட்களில் கிருபை ஒரு நாளும் இழந்து போகாதபடிக்கு உங்கள் நாமத்தை ஆண்டவரே அப்பா நிமித்தமாய் ஆசீர்வாதமாய் மாற கிருபை தார், பலனித்தார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600009.